அந்த ரெண்டு பேரும் கை கொடுக்கின்றவர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள், உள்ளத்தில் உள்ள கவனங்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறிவிடும் என்றார்கள். உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் உங்களை விட்டு பறந்து போய்விடும் என்று சொன்னார்கள். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும். பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் கை கொடுத்துக் கொள்கின்ற பொழுது உங்கள் சந்திப்பை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறார். ரெண்டு முஸ்லிம் சந்திக்கும் போது அப்படி சந்திச்சு துஆ செய்கின்ற பொழுது யக்ஃபிருல்லாஹு லனா, அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு தௌபா இல்ல, ஒரு நஃபில் தொழுகை இல்ல, எந்த ஒரு இபாதத்தும் இல்ல, வெறுமனே ரெண்டு முஸ்லிம் கை கொடுத்துக்கிறதுனால அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்னார். அந்த சுன்னத்தை இந்த உம்மத் ஏன் விட்டுவிட வேண்டும்? இந்த சுன்னத்தை நாம் விட்டதினால் தான் மன முறிவுகள் அதிகமாகிவிட்டது, மன குழப்பங்கள் அதிகமாகிவிட்டது. ஒருவருக்கு ஒருவர் மன குழப்பங்களோடு மன முறிவோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட பகையா இருந்தாலும் அந்த பகையை சேர்த்து வைப்பதற்கு ஒரு ஊர் சேர தேவையில்லை, ஒரு பெரிய ஜமாத்து சேர தேவையில்லை, யாரும் சமூகம் செய்ய தேவையில்லை. சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் கை கொடுத்து கொண்டால் போதும், இரண்டு பேரும் பகை அங்கு எல்லாம் பறந்து போய்விடும். வரலாற்றில் எத்தனை நிகழ்வுகள் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். தபூக்குடைய போர் யுத்தத்திலே அல்லாஹ் போருக்கு போக வேண்டும் என்று சொன்னான். அன்றைக்கு நானும் போகவில்லை, என்னோட இரண்டு பேரும் போகவில்லை. நாங்கள் போகாததை கண்டித்து அல்லாஹ் வன்மையான குர்ஆனில் ஆயத்தை இறக்கினான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், எங்களை மன்னித்து விட்டதாக. அதை கேள்விப்பட்டவுடன் நான் அந்த ஆயத்தை இறங்கியது கேள்விப்பட்டவுடன் பெருமானாருடைய சமூகத்திற்கு ஓடினேன். அந்த நாயகத்திடத்துல போய் பார்த்தால் ஒரு சஹாபாக்கள் குழுவை உட்கார்ந்து இருக்கேன். அந்த சஹாபாக்கள் குழுவில எங்களுக்கும் அவர்களுக்கும் மனமுறிவு இருந்தது. ரசூலுல்லாஹ் இருந்தும் நீங்கள் போருக்கு வரவில்லை, அந்த ஆயத்தை இறக்கி நீங்கள் போருக்கு போகவில்லை, கட்டளைகளை மீறிவிட்டீர்கள் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு ஒரு மன கசப்பு இருந்தது, ஒரு மன முறிவு இருந்தது. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை நாங்கள் இழந்து விட்டோம். வாழ்ந்த காலத்திலே அப்படி நாங்கள் மனமுறிவோடு வாழ்ந்த போது சமூகத்தை நின்றேன். அடுத்த நொடி அந்த குழுவில் இருந்த ஒரு சஹாபி தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்னை பார்த்தவுடன் வேகமாக எழுந்து வந்தார். ரசூலுல்லாஹ்வுக்கு அருகில் இருந்தவர் என்னை பார்த்தவுடன் வேகமாக எழுந்து வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சலாமை சொல்லி என்னிடத்தில் ரெண்டு கைகளை கொடுத்து முசாபா செய்து எனக்கு வாழ்த்து சொன்னார். அடுத்த நொடி எனக்கும் அவருக்கும் இருந்த மன முறிவுகள் எல்லாம் நாங்கள் மறக்கவில்லை, மறக்கடிக்கப்பட்டோம் என்றார்கள். நம்மள எத்தனை பேருக்கு அந்த பகை இருக்கு? ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் தூக்கி பகையை தலையில சுமந்துக்கிட்டு, நீ ஆகாதவ, நீ எனக்கு பிடிக்காதவன், ஓ முடிஞ்ச நான் முடிக்க மாட்டேன், ஏன் முடிஞ்ச நீ முடிக்காத. நீங்க குடும்பத்துல எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அது அத்தனைக்கும் ஒரு மருந்து என்னன்னா, சலாம் சொல்லி முசாபா செய்தா ரெண்டு உள்ளங்களை